தனியார் கல்விக்கும் இறுதி பரீட்சைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் கல்வி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இலங்கை பிரித்தானியாவில் இருந்து 1948 சுதந்திரம் அடைந்த போதும் இன்றும் காலனித்துவ கல்வி முறையே இலங்கையில் உள்ளது. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின் 1956 கொண்டுவரப்பட்ட ஆங்கிலத்துக்கு முன்னுரிமையற்ற கல்வி முறையால் இலங்கையில் தாய்மொழிகளான சிங்களமும் தமிழும் அபார வளர்ச்சியை கண்டன என இலங்கை முன்னாள் ராஜதந்திரி ஐயம்பிள்ளை தர்மகுலசிங்கம் தெரிவித்தார். தற்போதைய பரீட்சைகளை மட்டும் முன்னிலைப்படுத்தும் பிரித்தானியாவின் காலனித்துவ கல்வி முறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது. தென் மாகாணங்களில் பாடசாலை ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிப்பதற்கு தடை விதித்து சுற்று நிருபம் அனுப்பி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் தரம் 9, 9ஆம் வகுப்புக்கு கீழான மாணவர்களுக்கு தனியார் கல்வியை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தக்கூடாது என ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். ஜாலில் 3 மாணவர்கள் உள்ள வீட்டில் தனியார் கல்விக்கு 50,000 ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாகவும் இலவச கல்வி என்பது பெயரளவில் தான் இருப்பதாகவும் முன்வழி செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் என் சச்சிதானந்தன் தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம் சில குடும்பங்களில் அவர்களுடைய வருமானத்தின் 60% தனியார் வகுப்புகளுக்கு செலவிடப்படுவதாக தெரிவித்தார். இது பற்றி கருத்து வெளியிட்ட பரணி ஆரம்ப பள்ளி அதிபர் தனியார் கல்வி என்பது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது என்றார். போட்டித்தன்மை 3 ஆண்டு டியூஷன் பாடசாலை படிப்பிக்கிற அதே டீச்சர் தான் ஸ்கூல்ல டியூஷன்ல படிப்பிக்கிறார். நாங்கள் படிக்கின்ற காலத்துல நாங்க ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தானே போனாங்க. நாங்கள் ஒரு தரம் அழிஞ்சு போகல தானே. ஆண்டாருக்கு போய் சேர்ந்துடணும். அங்க பேரண்ட்ஸுக்கு தான் இந்த போட்டியோ பிள்ளைக்கு இல்ல. பேரண்ட்ஸுக்கு அந்தந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு தற்பெருமையான ஒரு புதிய கலத்திட்டம் கொண்டு வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்றேன். கிராமப்புறங்கள்ல கிராமப்புற ஸ்கூலுக்கு இந்த திட்டம் பொருந்தாதான்னு யோசிக்கிறேன். பிள்ளை என்னமோ படிக்குது, தேவையில்லாத படிக்குது, விருப்பம் இல்லாத படிக்குது, ஏழு படிக்கிறவங்கள வந்தான் என்னத்துக்கான படிக்கிறேன், என்ன படிக்கிறது, எதிர்காலத்தை என்ன ஒன்றும் தெரியும். சரியார் வழிகாட்ட வேணும் பிள்ளை. அதார் தான் செய்யணும் பிள்ளை. கணனி படுத்துறது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஓலக்கோட்டெல்லாம் பள்ளிக்கூடம் அப்படியா சூழ்நிலை கொழும்பு ராயல் கோச்சில டெஜிட்டேஷன் கல்வியா இங்க ஒரு கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப கல்வியில் உள்ள ஒரு வகுப்புரைக்க முன்பள்ளி வந்து விடையல. அதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அதுல அதுக்கு கற்பித்தல் முறை வித்தியாசம், சாதனங்கள் வித்தியாசம், கல்வி முறை எல்லாம் வித்தியாசம். அறைக்கு வச்சு படிப்பிக்கலாம். விளையாட்டல், ஆடல், பாடல், கணக்க விஷயம் இருக்கല്ലോ.